பிரியமானவர்களே, கடந்த வாரத்துல ஒரு செய்தி. மகாராஷ்டிராவில் கடந்த வாரத்துல டாக்டர் பால் தினகரன் என்ற நம்ம தமிழகத்தை சேர்ந்த ஊழியக்காரர் மகாராஷ்டிராவில் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி அந்த சுவிசேஷ கூட்டத்தை அங்கு நடத்த அனுமதி கேட்டிருக்கிறார். அந்த லோக்கல்ல இருக்கிறவர்கள் அந்த கார்ப்பரேஷன் அனுமதி மறுக்கப்பட்டது. பிறகு அதை கோர்ட்டுக்கு கொண்டு போய் நீதிமன்றத்தின் உத்தரவின் பேரில் உத்தரவு கிடைக்க பெற்று 3 நாட்கள் அந்த கூட்டங்கள் அழகாக நடைபெற்றது. அந்த கூட்டத்தில் அநேகர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாங்க, அநேகர் சுகத்தை பெற்றுக்கொண்டோம் என்று கூட்டம் முடிந்த இறுதியிலே சாட்சி சொல்லியிருக்கிறார்கள். ஏறத்தாழ 50,000 மேல ஜனங்கள் கூடினார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். இதுல என்ன செய்தி என்றால், மகாராஷ்டிராவின் அரசாங்கம் பால் தினகரன் மீது ஒரு வழக்கை தொடர்ந்திருக்கிறார்கள். என்ன வழக்கு என்று பார்க்கும் பொழுது, 2013 மகாராஷ்டிராவில் இயற்றப்பட்ட மூட நம்பிக்கை ஒழிப்பு சட்டம், பிளாக் மேஜிக் ஆக்ட் என்று ஒரு சட்டம் இருக்கிறது. அதுல குறி சொல்லுகிறவர்கள், சூனியம் வைக்கிறவர்கள், பில்லி சூனியம் செய்கிறவர்கள், அகோரிகள் என்று சொல்லக்கூடிய அந்த சாமியார்கள், அவர்கள் ஜனங்களை ஏமாற்றி பணங்களை பறிக்கிறதும், பிணங்களை தின்னுகிற அகோரிகள், இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் செய்வது அது சட்டப்படி குற்றம், மூட நம்பிக்கை வளர்ப்பது என்று சொல்லி அதற்காக இப்படிப்பட்ட காரியங்கள், வேதம் கூட அதைத்தான் சொல்லுகிறது. வேதத்துல அநேக இடங்களில அஞ்சனம் பார்க்க வேண்டாம், குறி கேட்க வேண்டாம், இந்த மந்திரங்களை நம்ப வேண்டாம் என்கிற வார்த்தைகள் அநேக இடத்துல வருகிறது. அது தவறான காரியம், அது ஒரு நல்ல ஒரு சட்டம் தான். ஆனால் இது வேடிக்கையாக இருக்கிறது, இப்படிப்பட்ட ஒரு சட்டத்தை ஒரு கிறிஸ்தவ கூட்டத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தை மகிமைப்படுத்தி அவருடைய வார்த்தைகளை சொல்லி அநேகர் மனம் மாற்றம் அடைந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அநேகர் பிணிகளில் இருந்து, வியாதிகளிலிருந்து விடுதலை பெற்றிருக்கிறார்கள். அந்த விடுதலை பெற்றுக்கொண்டார்கள் என்று சொன்ன சாட்சி, நான் சுகத்தை பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லுகிறார்கள். அந்த சாட்சி மூடத்தனத்தை வளர்க்கிறது. ஆகவே மூடத்தனம் ஒழிப்பு சட்டம், மூட நம்பிக்கை ஒழிப்பு சட்டம் என்கிற அந்த சட்டத்தின்படி இவர்களை கைது செய்ய வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கை இன்றைக்கு எழுந்திருக்கிறத நம்ம செய்திகளில நம்ம பார்க்கிறோம். அதை குறித்து அநேகர் பேசி கொண்டிருக்கிறது நம்ம பார்க்கிறோம். வேதத்தின்படி பார்த்தீர்கள் என்றால், இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்க்கையில 3.5 ஆண்டுகள் அவர் இந்த உலகத்துல வாழ்ந்து ஊழியம் செய்து அநேக சமயங்களில இப்படி வியாதியா இருக்கிறவர்களை அவர் பார்க்கும்பொழுது மனது உருகி அவர்களை தொட்டு சொஸ்தப்படுத்தினார். குருடர்களுக்கு பார்வை அளித்தார், செவிடர்கள் கேட்டார்கள், முடவர்கள் நடந்தார்கள், ஏன் மரித்தவர்களை கூட அவர் உயிரோடு எழுப்பி இருக்கிறதை வேதத்துல வாசிக்கிறோம். இவர்கள், இந்த எதிராளிகள் கேட்கிற கேள்வி, அது சுகத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டார்கள் என்பதை நம்பவில்லை, அது ஏமாற்று வித்தை, அந்த வந்தவர்கள் அத்தனை பேரும் சுகம் பெற்றுக்கொண்டார்களா, இல்லையே, அவர்களை நம்ம செக் பண்ணுவோமா என்று சவால் விடுகிறார்களே நம்ம பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களில கூட அவர் எல்லாரையும் சுகப்படுத்தினார் என்று வேதத்துல எங்குமே எழுதப்படவில்லை. அவர் ஒரு பெதஸ்தா என்ற குளத்துக்கு போவார், அநேகர் அங்க வியாதியஸ்தர்கள் அங்க சுகத்துக்காக காத்திருப்பார்கள். அந்த இடத்துல 38 வருடமாய் வியாதி இருந்த ஒரு மனுஷனை பார்த்து தான் ஆண்டவர், நீ சுகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டு அவனை சொஸ்தப்படுத்தினார். இப்படித்தான் பார்க்கிறோம். ஆகவே இவர்கள் சொல்கிறபடி நீங்கள் கூட்டங்கள் நடத்தி இயேசு சுகத்தை கொடுக்கிறார் என்றால் ஏன் மருத்துவமனையில், ஏன் டாக்டர்கள்? அப்படி அல்ல, அனைவருக்கும் சுகத்தை கொடுத்து விட்டார். அந்த பால் தினகரன் மீட்டிங்ல கூட 1000 பேர் சுகத்தை பெற்றுக்கொண்டிருக்கலாம், மற்றவர்கள் சுகத்தை பெற்றுக்கொள்ளாமல் திரும்பி சென்றவர்கள் கூட இருக்கலாம். ஆகையினால எல்லாருக்கும் சுகம் அல்ல, மற்ற அதனால மருத்துவமனைகள் தேவையில்லை. வேதம் சொல்லுகிறது, இயேசுவே சொல்ல, பிணியாளிகளுக்கு வைத்தியம் தேவை என்பதை மருத்துவம் சொல்லுகிறது. அனைவருக்கும் சுகம் என்பது வேதத்துல சொல்லப்படவே இல்லை. யாருக்கு அவர் சுகம் தர வேண்டும் என்ற சித்தம் இருக்கிறதோ, யாரை இன்னும் இந்த உலகத்துல சுகப்படுத்தி அவர்களை வைத்திருக்க வேண்டும் என்கிற திட்டத்தை அவர் வைத்திருக்கிறாரோ அவர்களுக்கு அவர் சுகம் கொடுக்கிறார். வேதத்துல அநேக பரிசுத்தவான்கள் கூட தன்னுடைய இறுதி காலம் வரை வியாதியோடு இருந்து மரித்ததை நம்ம பார்க்கிறோம். பவுல் என்கிற ஒரு பெரிய பரிசுத்தவன், அநேகரை ஆண்டவருக்குள்ள நடத்தினவன், அநேக திருச்சபைகளை உருவாக்கினவன், வேதத்துல புதிய ஏற்பாட்டு என்ற பகுதிகளில் அநேக புஸ்தகங்களை எழுதின அந்த மனிதன், எனக்குள்ள ஒரு முள் இருந்தது, அதை சுகமாகும்படி நான் கேட்டேன், ஆனால் ஆண்டவர் அதை எனக்கு சுகத்தை எனக்கு தரவில்லை என்கிறவன், கிருபை உனக்கு போதும் என்று சொல்லிவிட்டார் என்று எழுதுகிறான். அநேகர் அதனால் சுகம் என்பது எல்லாருக்கும் அல்ல, யார் அதிகமாக ஆண்டவரை விசுவாசிக்கிறார்களோ நம்புகிறார்களோ அவர்களுக்கு சுகம் கிடைக்கும். யார்
தர வேண்டும் என்று தேவன் விரும்புகிறாரோ அவருக்கு கிடைக்கும். உயிரோடு எழுப்பின காரியம் கூட ஆண்டவர் லாசரு என்கிற ஒரு சகோதரனை, அந்த குடும்பத்துக்கு ஆறுதல் அவன்தான், ஆதரவு அவன்தான். பார்க்கும் பொழுது கண்ணீர் விட்டு அழுது அந்த லாசரு மீண்டுமாய் 3 நாள் 4 நாள் மரித்த அந்த லாசு கல்லறையில் இருந்தவனை உயிரோடு எழுப்பினதை பார்க்கிறோம். ஒரு விதவை தாய், அவளுக்கு இருந்த ஒரே மகன் மரித்து போய் அந்த சப ஊர்வலம் வருகிறது, இயேசு கிறிஸ்து அவள் அழுகிறதை பார்த்து மனது உருகி பாடையை தொட்டு அந்த மகனை உயிரோடு எழுப்பினார் என்று பார்க்கிறோம். ஆகவே யாரோ ஒருவருக்கு தான் இந்த அற்புதங்கள் நடக்கும். ஆகவே இது மூட நம்பிக்கை அல்ல, கிறிஸ்துவின் மேல இருக்கிற நம்பிக்கை. இது பால் தினகரனுக்கு மாத்திரம் அல்ல, இயேசுவை விசுவாசிக்கிற அத்தனை பேருக்கும் இந்த அற்புதங்களை செய்ய, இந்த அதிசயங்களை செய்ய இயேசு கிறிஸ்து அதிகாரத்தை தந்திருக்கிறார். இதுதான் முக்கியமான காரியம். எங்களுடைய ஊழியங்கள்ல கூட இப்படிப்பட்ட அநேக சுகமளிக்கிற காரியங்கள், நாங்கள் ஜெபிக்கிற காரியங்களுக்கு தேவன் பதில் அளிக்கிறத சாட்சியாக நாங்கள் சொல்ல முடியும். ஒரு 2-3 காரியங்களை நான் என்னுடைய தனிப்பட்ட ஊழியத்தில் நடந்த சம்பவங்களை நான் சொல்லும் பொழுது, ஒரு இந்து மதத்தை சேர்ந்த ஒரு சகோதரன் வந்து, பாஸ்டர், என்னுடைய தாயார் உதிரப்போக்கு நிற்கவே மாட்டேங்கிறது, எத்தனையோ கோயில்களுக்கு போய்விட்டோம், எத்தனையோ மசூதிகளுக்கு போனோம், எத்தனையோ மருத்துவமனைகளை பார்த்து விட்டோம், நீங்கள் ஒரு வார்த்தை நீங்கள் ஜெபம் பண்ணால் ஏதாவது நடக்குமா, இதையும் முயற்சி பண்ணலாமே. அவர் வீட்டுக்கு சென்று அவர்களுக்காக ஜெபித்தோம். ஜெபித்து வந்த உடனே பாருங்கள், அற்புதமாய் அந்த உதிரப்போக்கு நின்று போனது. இது நாங்கள் செய்கிறதல்ல, இயேசு செய்கிறார். அவர் மரித்தும் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். அவரை சிலுவையில் அறைந்தார்கள், ஆனால் மரணம் அவரை கட்டி வைக்கவே முடியவில்லை. 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து விட்டார். இன்றைக்கும் ஜீவிக்கிறார். அந்த நாமத்தை ஜீவிக்கிறனால, ரத்தத்தை கொடுத்தனால பரலோகம் அவருக்கு எல்லா அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அந்த அதிகாரத்துல தான், அந்த நாமத்தை பயன்படுத்தும் பொழுது இந்த அற்புதம் நடக்கும். இது மூட நம்பிக்கை அல்ல, கிறிஸ்துவின் மேல இருக்கிற நம்பிக்கை, கிறிஸ்துவின் நாமத்தின் மேல இருக்கிற நம்பிக்கை, இயேசு கிறிஸ்து ரத்தத்தின் மேல இருக்கிற நம்பிக்கை. இன்னொரு காரியத்தை நான் சொல்ல முடியும். நேரிலே பார்க்கவில்லை, மதுரையிலிருந்து எனக்கு தொலைபேசியில அழைப்பு. மதுரையில மருத்துவமனையில படுத்த படுக்கையா இருக்கிறாங்க, ஐசியூல இருக்கிறாங்க என் தகப்பன். பால் நாங்க ஊத்துகிறோம், அந்த பாலை கூட அவங்களால குடிக்க முடியல. இப்படி ஒரு சூழ்நிலை இருக்கிறாங்க. நீங்க ஜெபம் பண்ணுங்க. நாங்க போனை ஆன் பண்ணி ஸ்பீக்கர்ல வைக்கிறோம். இதுதான் நடந்தது. சென்னையில இருந்து ஜெபிக்கிறோம், தொலைபேசியில ஜெபிக்கிறோம். அந்த மருத்துவமனையில அற்புதம் நடந்து, இந்த ஜெபம் முடிந்த உடனே எழுந்து உட்கார்ந்து, எனக்கு ஏதாவது குடிப்பதற்கு கொடுங்கள் என்று கேட்டாராம். இயேசுவின் நாமம், அவருக்கே மகிமை, தேவனுக்கே மகிமை. இது மூட நம்பிக்கை அல்ல. பால் தினகரனால இது முடியாது, அவருடைய மகன் சாம் தினகரனால முடியாது, எங்களால முடியாது, அவரால முடியும். இயேசுவின் நாமத்தை நீங்கள் கூட சொல்லி பாருங்க. எத்தனையோ சாட்சிகளை சொல்லி கொண்டே போக முடியும். ஒரு கிராமத்துக்கு கூட்டி சென்றார்கள். வைத்த வழியில அவதிப்பட்டிருக்கிற ஒரு சகோதரி, கடுமையான வைத்த வலி. ஜெபிக்க ஆரம்பித்த உடனே ஆட ஆரம்பித்தார்கள். அப்பொழுதுதான் தெரிந்தது, அசுத்தாவே உள்ளே இருந்து அவர்களை அந்த பாதிப்புக்குள்ள நடத்தி கொண்டிருக்கிறது. ஜெபித்து ஜெபித்து பார்த்தோம். இயேசுவின் ரத்தம் என்ற ஒரு வார்த்தை அந்த ஜெபத்துல வந்த உடனே அந்த சகோதரி சொல்றாங்க, எதை வேணாலும் சொல்லு, இயேசுவின் ரத்தத்தை குறித்து பேசாத. நாங்கள் கேட்கிற கேள்வி, ஏன் இயேசுவின் ரத்தத்தை சொல்லக்கூடாது? இயேசுவின் ரத்தத்தை நீ சொன்னால் எனக்கு உடம்பெல்லாம் பற்றி கொண்டு எரிகிறது. இயேசுவின் ரத்தத்தை குறித்து மாத்திரம் நீ பேசாத. அப்போதுதான் புரிந்தது இயேசுவின் ரத்தத்தில் இருக்கிற வல்லமை. இயேசுவின் ரத்தத்தில் இருக்கிற வல்லமை அது அற்புதம் செய்யும். அந்த வார்த்தை, அந்த வார்த்தையில ஜீவன் இருக்கிறது. அந்த வார்த்தை ஒன்று போதும். பிசாசுகள் நடுநடுங்கும், வல்லமைகள் நடுநடுங்கும், நோய்கள் ஓட முடியும், பேய்கள் நடுநடுங்கும். அப்படிப்பட்ட நாமம் நம்ம ஆராதிக்கிற இயேசுவின் நாமம். மூட நம்பிக்கை இது அல்ல. கொரோனா வந்த உடனே, கொரோனா போக வேண்டும் என்றால் தட்டை வைத்து, கரண்டியை வைத்து தட்ட சொன்னார்களே, அது மூட நம்பிக்கை. கொரோனா வந்தால் வீட்டில் இருக்கிற லைட் எல்லாம் ஆஃப் பண்ணுங்க, இருட்டாக்குங்க, உடனே இத்தனை மணிக்கு அத்தனை விளக்குகளை அணையுங்க, கொரோனா ஓடிவிடும் என்று சொன்னார்களே, அது மூட நம்பிக்கை. கொரோனா வந்தால் மாட்டு கோமியம் குடி என்று சொன்னார்களே, அது மூட நம்பிக்கை. இப்படி நான் சொல்லிக்கொண்டே போக முடியும். யாரையும் புண்படுத்த வேண்டும் என்பது நமது நோக்கம் அல்ல. இயேசுவின் அன்பை அறிந்து கொள்ளுங்கள், இயேசுவின் தியாகத்தை அறிந்து கொள்ளுங்கள். இயேசு இன்றைக்கும் ஜீவிக்கிறார், சுகம் அளிக்கிறார், சுகம் அளிப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.